Taste the Daily. கோவை மாவட்டம் கனியூர் சுங்கச்சாவடி அருகே 24 டன் கடத்தல் ரேஷன் அரிசி கைப்பற்றப்பட்டது. தெக்கலூரில் உள்ள அரிசி ஆலையில் இருந்து ரேஷன் அரிசி கடத்தி கொண்டு வந்திருப்பது பிடிபட்ட ஓட்டுநரின் மூலம் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அரிசி ஆலையில் லாரியில் கடத்தி வைத்திருந்த 21 டன் ரேஷன் அரிசியும் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக 3 பேர் பிடிபட்ட நிலையில் ஆலை உரிமையாளர் தலைமறைவானதைத் தொடர்ந்து அரிசி ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாமானிய மக்களுக்கான ரேஷன் அரிசி கடத்தல் அதிகரித்து வருவது பொதுமக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 2 கார்களில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 573 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நடுவூர் காப்புக்காடு பகுதியில் காரில் 5 பேர் கொண்ட கும்பல் செம்மரக்கட்டைகளை கடத்தி வந்தது. அனைவரும் தப்பியோடிய நிலையில் அவர்களை பிடிக்க முடியாமல் விடிய அரசின் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் கடத்தி வந்த செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியில் செம்மரக்கட்டைகள் கடத்துவது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நூதன முறையில் ஆற்றில் மணலை திருடி லாரியில் கடத்திய ஓட்டுநர் பிடிபட்டார். வெள்ளாற்றில் பல நாட்களாக மர்ம நபர்கள் சிலர் மாட்டு வண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் மூலமாக மணலை வீடுகளில் கொட்டி வைத்து விற்பனை செய்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் குளத்தூர் பகுதியில் ஒரு வீட்டில் இருந்து லாரி மூலமாக மணலை கடத்திய ஓட்டுநர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் மணல் திருட்டு அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் ஆன்லைனில் முதலீடு செய்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். சிங்காநல்லூரைச் சேர்ந்த பூர்வா அமிதி என்பவர் பேஸ்புக்கில் முதலீடு என்ற விளம்பரத்தை பார்த்து அதில் குறிப்பிட்டிருந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டுள்ளார். எதிர்முனையில் பேசிய நபர் பூர்வா அமிதியிடம் பல கட்டங்களாக 4,19,000 ரூபாயை பெற்றுள்ளார். நீண்ட நாட்களாகியும் சொன்னபடி லாபம் கிடைக்காததால் சந்தேகமடைந்த பூர்வா அமிதி கொடுத்த புகாரின் பேரில் பிரதீப் என்பவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் மோசடி கும்பல்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவையில் வடமாநில இளைஞர்களை கடத்தி பணம் பறித்த வழக்கில் கைதான ஆட்டோ ஓட்டுநர்கள் 3 பேர் மீதும் புகார்கள் தொடர்ந்து குவிந்து வருகிறது. மேற்கு வங்கத்தை சேர்ந்த குஷால் பிஸ்வாஸ், அலிகாதர் ஷேக், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சிவக்குமார் ஆகியோர் ஆட்டோவில் காந்திபுரம் பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் அவர்களை ஆவாரம்பாளையம் அழைத்துச் சென்று அங்கிருந்த 2 பேருடன் சேர்ந்து மிரட்டி அவர்களிடமிருந்து பணம் பறித்துள்ளார். புகாரின் பேரில் ஆட்டோ ஓட்டுநர்களான முகமது அசாருதீன், நௌஃபால் பாஷா, செந்தில்குமார் ஆகியோர் பிடிபட்டனர். அவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்த பலரையும் கடத்திச் சென்று பணம் பறித்ததாக தொடர்ந்து அவர்கள் மீது புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.